அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா கியூட் பிஜி 2025க்கு அப்ளிகேஷன்ஸ், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை பற்றின விளக்கமெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதில் பர்டிகுலராக அந்த லாங்குவேஜஸ் என்ன, எத்தனை எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி ஸ்கீம் இருக்கும், சிலபஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வச்சிங்க, இந்த அப்டேட்லாம் ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த கியூட் பிஜி அட்மிஷன் முடிகிற வரைக்கும், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் வந்து அட்மிஷன் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தா தான், அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தால் தான் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிய வரும். இருக்குது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆக உடனே இந்த காமன் யூனிவர்சிட்டி கியூட் பிஜி 2025 இது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். இதுலேயே உங்களுக்கு தெரியும். இன்னொரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸாம் ஆஸ் யூஷுவல் சொன்னோம்னா 2ஆம் தேதி ஜனவரி 2லேருந்து பிப்ரவரி 1 வரை இருக்குது அப்ளிகேஷன் டைமு. அப்புறம் கரெக்ஷன் விண்டோலாம் ஓப்பன் பண்ணுவாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் அட்மிட் கார்டு வரும். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தது இந்த ஃபீஸு, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. இப்போ இன் பாரத் அவுட் சைட் பாரத் அப்படின்றது, பாரத் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ கட்டணும். ஜெனரல் கேட்டகரி 1400 ரூபா கட்டணும் அப்ளிகேஷன் ஃபீஸு, ஓகேங்களா. ஃபார் அப் டு 2 டெஸ்ட் பேப்பர், 2 பேப்பர் வரைக்கும் எழுதலாம். அதாவது 2 கோர்ஸுக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். சப்போஸ் ஃபீஸ் ஃபார் அடிஷ்னல் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 700 கட்ட சொல்லியிருக்காங்க. அதேபோல் ஓபிசி இந்த கேட்டகரியெலாம் பார்த்தோம்னா 1200, அண்டு எஸ்சி எஸ்டிக்கு 1100, பிடபிள்யூடி உங்களுக்கு 1000 ரூபா. இந்த மாதிரி ஸ்கீம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ஃபீஸு, இந்த அப்ளிகேஷன் ஃபீஸு, ஓகேங்களா. இந்த அவுட் சைடு கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு 7000, 3500 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது ஒரு ஃபீஸ் டீட்டெயிலு. சரி, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் +2 கிடையாது. இது வந்து யூஜியில் என்ன மேஜர் எடுத்திருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்காம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிகாம் படிச்சிருக்கணும். ப்ளஸ் அந்த பிகாமில் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு எம்காம் சப்ஜெக்ட்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா இந்த ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. சரி, கீழே அப்படியே போனோம்னா எக்ஸாம் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டுனா உங்களுக்கு சென்டர் எங்கே அலாட் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் போய்ட்டு கம்ப்யூட்டரில் இந்த மல்டிபிள் சாய்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா மல்டிபிள் சாய்ஸ், ஓகேங்களா. இதுதான் எக்ஸாமினேஷன் ஸ்கீமு. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி பைலிங்குவல் எக்ஸப்ட் ஃபார் லாங்குவேஜஸ். தமிழ்லேயும் உங்களுக்கு இருக்குங்க. எம்காம் ஆர் எம்பிஏ ஆர் வாட் எவர் இட் இஸ், மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு. மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் பேப்பர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டைப்புக்கும். எம்டெக் ஹையர் ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, ஹையர் சயின்சஸ், அப்புறம் லாங்குவேஜுக்கு எப்படி இருக்குது, ஹியூமனிட்டிஸுக்கு. அப்புறம் ஸ்ட்ரக்சர், எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரு 4 கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா. 4 கொஸ்டின் பேப்பர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீடியம் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் பேப்பர், ஜென்ரல் பேப்பர், அதையும் செக் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸு. எவ்வளோ கொஸ்டின்ஸ்னால் 75. மார்க்கிங் வந்து ஈச் கொஸ்டின் 4 மார்க்ஸு. ஃபார் ஈச் கரெக்டாக த ரெஸ்பான்ஸ் த கேண்டிடேட் வில் கெட் 4 மார்க்ஸு. சப்போஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொன்னால் 1 மார்க் வில் பி டிடக்டட் ஃப்ரம் தி டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈச் இன்கரெக்டை, ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 1 மார்க்கு டோட்டல் மார்க் வந்து குறைச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபுல்லாக படிங்க. எப்படி ஷிஃப்ட்டில் இருக்குது, எத்தனை ஷிஃப்ட்டில் நடக்குது, சிலபஸ்ஸு கீழே கொடுத்துருப்பாங்க, அது கோர்சஸ்ஸு, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வெப்சைட்லேயும் சொல்லியிருக்காங்க சிலபஸ்ஸு, அதுவும் நீங்கள் பாருங்கள் இருக்குது. இப்போ இந்த வீடியோ எக்ஸாம் பற்றின விஷயம் பேசணும். நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் மற்ற விஷயங்களும் பேசணும், ஓவரால் விஷயத்தை. தேங்க்யூ.